வணக்கம் உறவுகளே. கோவையில் அதிமுகவின் நிர்வாகிகள் மோதல். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உறவுகளே. அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் கோவையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்ற நினைக்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவில் எடப்பாடிக்கு ஆதரவாக தெரிவித்த போதிலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணியின் பழைய மாவட்ட செயலாளர் பதவியும் அவரது ஆதரவாளர் சுமார் 20 பேருடைய பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கவில்லை. இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தோல்விற்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான். தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கவும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் அதிலும் எடப்பாடி தலையிட்டு தோல்வியடைய வைத்துவிட்டார். தற்பொழுது எங்களது மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் கிளை நிர்வாகிகள் பதவியையும் எடப்பாடி பறித்துவிட்டார். அதிமுகவில் பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு எடப்பாடிக்கு தகுதியே இல்லை என்பதையும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் கோவை நிர்வாகிகள். எஸ்பி வேலுமணி அவர்களது பதவியை மட்டும் அவரிடம் திருப்பி கொடுப்பது சிறப்பல்ல. ஏனென்றால் அவரே எனக்கு பதவி முக்கியமல்ல, என்னை நம்பி வந்தவர்களுக்கான பதவிகளை நான் பெற்றுத்தரும் வரைக்கும் நான் இந்த பதவியில் இருக்க மாட்டேன் என்பதையும் தெரிவித்திருந்தார் எஸ்பி வேலுமணி அவர்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் கோவையில் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடியின் ஆதரவாளர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களது ஆதரவாளர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினால் எங்கே எடப்பாடிக்கு எதிராக வாக்கெடுப்பை நடத்தி அவரது பதவியை பறித்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டாமல் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகள் முன்வைத்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல், இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே முழுமையாக பொறுப்பேற்று தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்தால்தான் 11 தேர்தல்களில் எடப்பாடியின் தலைமை தோல்வி, குடும்ப கட்சியாக அதிமுகவை மாற்ற வேண்டும் என்ற முயற்சி அனைத்தையும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இனியும் எடப்பாடி வேண்டாம் என்று எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பதுதான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நிர்வாகிகள் கூறுவது சரியா? எஸ்பி வேலுமணி பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது எடப்பாடியின் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.